பாரதிய விகாஸ் அறக்கட்டளை 1978 ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையாளரான பத்மபூஷன் ஸ்ரீ டி.ஏ.வாய் சுய அதிகாரம் மூலம் கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் முன்னாள் மத்திய அமைச்சர் கிராமப்புறங்களில் அடையப்படாத சமூகங்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்புள்ள சேவைகளுடன் பிவிடி முக்கிய வளர்ச்சித் துறைகளின் சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் வளர்ச்சி சுற்றுச்சூழலை உருவாக்க முயற்சிப்பதன் மூலமும் சலுகைகளின் கீழ் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் பாடுபடுகிறது. அதன் பணியை அடைய PVT4 முக்கிய செங்குத்து வளர்ச்சிகளில் வேலை செய்து வருகிறது. அதாவது பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் கல்வி, நல்லாட்சி, நிலையான ஆற்றல் மற்றும் நிதி நிறுவனங்கள் மற்றும் விவசாயம் மற்றும் மனித மதிப்புகள் ஆகியவை கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உறுதியான மாற்றத்தை கொண்டு வரவும் அல்லது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவும் பன்முக அணுகுமுறையுடன் 4 தசாப்தங்களுக்கும் மேலான அதன் நீண்ட மற்றும் ஆக்கப்பூர்வமான ஜோமியின் போது PVT சூரிய தொழில்நுட்பத்தை திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி ஆகிய துறைகளில் பரப்புவதற்கு பல்வேறு முயற்சிகள் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் பிரைவேட் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், சங்கங்கள், MFIக்கள் போன்ற பல்வேறு நிதி நிறுவனங்களின் 10,000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், நிர்வாகிகளுக்கு பயனுள்ள சூரிய ஒளி நிதியளிப்பில் PVT பயிற்சி அளித்துள்ளது. இதேபோல் PVT ஆனது 3,000க்கும் மேற்பட்ட குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளது. சாத்தியமான தொழில் முனைவோர், தொழில்நுட்ப வல்லுநர்கள் சுய கூலி வேலையில் ஈடுபட உதவியது. மேலும் நோக்கத்தை அடைய PVT பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி திட்டங்களை நடத்துகிறது. அதாவது கூட்டாளிகள் அமைப்பு, விழிப்புணர்வு, அரசு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் NGOக்கள் மற்றும் துறையின் பிற பங்குதாரர்கள், கூட்டாளர், பயனாளிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், திறன் மற்றும் மதிப்பு கூட்டல் திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார தீர்வுகளுக்கான துவக்க முகாம்கள். இந்த திட்டம் உள்ளூர் பங்குதாரர்களின் அமைப்புகள் மற்றும் துறையின் மற்ற பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும். Project is implemented under the sponsorship of UNDP, United Nations Development Program, to create more than 100 DRE based livelihood entrepreneurs, basically focusing on 3 livelihood: DC fridge, sewing machine and spice processing. Just to prove that DRE based livelihood still work and it is what you call financially viable and technically feasible instrument. So, and to uplift basically tribal and transgender sectors of society to improve their quality of life. The project consisting of conducting a awareness program for partners, government institutions, banks and NGOs, and also sensitizing the end users and then upgrading their skills in 3 districts of Tamil Nadu: Kanyakumari, Tirunelveli and Tenkasi. என்னன்னா, இது வந்து பாரதி விகாஸ் ட்ரஸ்ட் மற்றும் UNDP மூலியமாக நம்ம வந்து இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமு. ஸோ இதனுடைய முக்கியமான இது வந்து நம்ம கிராமப்புறங்களில் உள்ள திருநங்கைகள் மற்றும் ஆதிவாசிகளுக்கு வந்து வாழ்வாதார திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில் உள்ள ஆதிவாசிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார திட்டங்களை வந்து முன்னெடுக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராமு. இதனுடைய மொத்த மதிப்பீடு வந்து 1 கோடி வந்து நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். சோலார் மூலியமாக தைக்கக்கூடிய தையல் இயந்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசர் பாக்ஸு, இதை வந்து கொடுக்குறது போக நம்ம வந்து மசாலா பொடி, மாவு அரைக்கிற மிஷினும் வந்து நம்ம சோலாரில் டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்கு மேலே வந்து அவங்க இந்த பொருளை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தைப்படுத்துறதுக்கான ட்ரைனிங்கும் நம்ம வந்து இதில் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நபார்டு வங்கி மூலியமாகவும் நம்ம மாவட்ட தொழில் மையம் ப்ளஸ் லீட் பேங்க்கு இவங்களோட எல்லாரோடைய இணைப்போடு சேர்ந்து தான் நம்ம அதை செயல்படுறோம். ஏன்னா இது வந்து இன்னும் நிறையா மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம தேங்க்யூ. எங்களுடைய இலக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 பேர் வந்து நம்ம ஆதிவாசி மக்கள் வந்து நம்ம இது பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 திருநங்கைகள் வந்து பயனடைகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம இல்லை, நாங்களே வந்து அவங்களோட வந்து பல வருஷங்களாக வந்து 2016லேருந்து அவங்களோட வேலை பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து சோலார் ஆல்ரெடி நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இது நாங்கள் ஆரம்பிக்கிறது மூலியமாக கவர்மெண்ட்டை இதை வந்து ரெகுலராகவே இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம். நாங்கள் வாழ்வாதாரத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா, திருநங்கைகளில் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு நல்ல நன்னடத்தைகள் கிடைக்கணும், மக்களோட வந்து அவங்க இயல்பாக வாழணும் அப்படின்ற நினப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம்.
ஆதிவாசி மக்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து சந்தைப்படுத்துறது வந்து பெரிய பிரச்சனை. அது போக வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறது, அதாவது மதிப்பு கூட்ட பொருள் வந்து பண்ணுறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறது மூலியமாக அவங்களுடைய வருமானம் வந்து குறைஞ்சது மினிமம் 30% 70% மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம்.